ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம். போன வருஷம் 2025 6 மந்த் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நான் அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்குறது எப்படி யூஸ் பண்ணுறது முடிச்சுட்டு தான் நான் வந்து சரி யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது எப்படி என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா அப்பா இதை வந்து வாங்கணும்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து இது வந்து செகண்ட் ஹேண்டு தான். இருந்தாலும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹேண்ட் டபுள் டோர் நல்லா இருக்குது. இல்லைன்னா கீழே இருக்கிறனாலேயே அவங்க வந்து எங்களுக்கு வந்து இதோட விலை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 43,399 இருந்தது. கீழே விழுந்ததுனாலேயே ப்ரைஸ் வந்து 23,000 நாங்கள் வாங்கினது. கீழே காரணமாகவே நாங்கள் 23,000 தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 10 years வாரண்டி இருக்குது. ஓகேவா? இது இன்வெர்டர் அண்ட் கம்போசர் இருக்குது. 10 வருஷம் வாரண்டி இருக்குது. இது 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பவர் சேவிங் கைடு. ஸோ எப்பயுமே வந்து யூனிட் எவ்வளோ இது பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குங்க. எப்பயுமே டீட்டெயிலாக எல்லாமே தெரிஞ்சுட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா வந்து இதில் வந்து என்னென்னா இதோட மாடல் என்னென்னா ஜனவரி 2020 2022 வரைக்கும் இதோட மாடல் இது. இது ரொம்ப இதில் வந்து என்னென்னா வந்து கிராஸ் வேல்யூ எவ்வளோ வெயிட் தாங்குனா 260 லிட்டர்ஸ், ஸ்டோரேஜ் எவ்வளோ ஃபுல்லாக மொத்தமாக வெயிட் தாங்குனா 234 லிட்டர் வெயிட் தாங்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்து. இடம் வந்து இது ஃப்ரிட்ஜ் இந்த இடம் எந்த இடத்துல நாங்கள் வாங்கினோம்னா ஈரோடு GH சன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ சன் எலக்ட்ரானிக்ஸில் வந்து கடையில் வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்இடி டிவி எல்லாமே, ஹோம் தேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் போய் வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையான கடை. ஸோ எங்களுக்கு நாங்கள் வந்து 6 மந்த் அந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்னா ஃப்ரீசர் இருக்குது. ஃப்ரீசர் வச்சுக்கலாம், ஐஸ் கட்டி வச்சுக்கலாம், இந்த சாக்லேட் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து இந்த லைட் எரியும். இப்போ லைட் எரியறதுனால தான் நமக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக கூலிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த லைட்னால தான் எல்லா ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுது. ஸோ வந்து 1 2 3 4 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணிட்டோம். ஏன்னா 2 படி மாவு பூசி வைக்கிறதுக்கோசரமே நாங்கள் கடைக்கு போய் நாங்கள் வந்து இதுக்கோசரமே மாவு பூசி வைக்கிறதுக்கோசரமே நாங்கள் வந்து கடைக்கு போய் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து மாவு பூசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கணும்னா ஸோ 2 படி மாவு பூசி வைக்கிறதுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வெயிட் எல்லாமே தாங்குது. இந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வச்சுக்கோங்க. இதுலேயும் காய்கறி வைக்கிறதுக்கு இந்த இருக்குது. அப்புறம் பொருள்லாம் வைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாக்லேட்டு, பவுடரு, வாட்டர் கேன் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு பொருளை திறக்கும்போது சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டு கீக்கிங் சவுண்ட் அடிக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. புது ஃப்ரிட்ஜுங்கிறதுனால நல்லா இருக்குது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஃப்ரிட்ஜ். எந்த பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். நீங்களும் இதே மாதிரி அங்கே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.